ஹாய் A65 நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷா தமிழ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சீரீஸாவே கொண்டு போயிட்டு இருப்பேன். அந்த சீரீஸ் புரியல அப்படின்னா வந்து பாருங்க, ப்ரீவியஸ் வீடியோஸ்ல என்னென்ன கொடுத்துருக்கேன், என்னென்ன சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவு நோட்ஸ் எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் சொல்ற எல்லாமே வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சைக்கலாஜிக்கலா முடிஞ்ச அளவு உங்க மைண்ட் செட் பண்ணி பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவு செட் பண்ண முடியல அப்படின்ன பட்சத்துல அந்த எண்ணங்களை நோக்கி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது அந்த எண்ணங்களை கொண்டு போய் முடிச்சுட்டு வாங்க. ஸோ எப்போதுமே அந்த எண்ணங்களை பிளாக் பண்ணிட்டு வராம, ஸோ அந்த எண்ணங்களை அந்த இடத்துல முடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஸோ அப்படி முடிக்க முடியல அப்படின்னா அந்த ஃபுல்லாவே அந்த எண்ணத்தை ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு அது எண்ட் ஆஃப் போயிட்டு வாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நடக்க போகுது? ஸோ அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த தாட்டை ஃபாலோ பண்ணிட்டு அது எண்டுக்கு வரையும் போயிட்டு ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது படிக்க நினைச்சா படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ நீங்க ஏதாவது சஜஷன் சொல்லணும், எங்களுக்கு என்ன ஏதாவது தவறா சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து என்னை வந்து திருத்திக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் வந்து சஜஷன் கொடுக்கலாமோ அது எல்லாத்தையுமே கொடுக்கலாம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்குள்ள போயிடலாம். நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து வென், வேர் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பர்டிகுலரா எது வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம வந்து விச் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் டபிள்யூஹெச் கொஸ்டின் யூஸ் பண்ணுவோம். விச், அதாவது விச்னா எது அப்படின்னா வந்து ரெண்டு பொருளை காட்டி எது உனக்கு வேணும், விச் ஒன் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே பார்த்துருந்தோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ். ஸோ விச் ஒன் டிட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டோம்னா உனக்கு எது இந்த ரெண்டுல எது வேணும் அப்படின்னு கேட்கறது. ஸோ விச் ஒன் டிட் யூ செலக்ட், இதுல ரெண்டுல எதை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு கலரை கொடுத்து ரெண்டு கலர்ல எதை செலக்ட் பண்ணுன்னு கேட்கறது. ரெட் ஆர் ப்ளூ. ஸோ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணா ஐ செலக்ட் ரெட் ஒன். ஸோ எனக்கு ரெட் ஒன்று நான் செலக்ட் பண்ணேன், ரெட் ஒன்னா செலக்ட் பண்ணேன் அப்படின்னா விச் ஒன் டிட் யூ செலக்ட், நீ எதை செலக்ட் பண்ண அப்படின்னா ஐ செலக்டட் த ரெட் ஒன், நான் ரெட் ஒன்னா செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றது. இந்த எது முதல்ல என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுன்னு கேட்போம். ஸோ அதனால WH, அதாவது விச்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான். விச் பைக் டு யூ வாண்ட்னு கேட்குறது, உனக்கு எந்த பைக் வேணும். விச் பைக் டிட் யூ வாண்ட், எந்த பைக் உனக்கு தேவைப்பட்டது அப்படின்னு கேட்கறது. விச் கலர் டிட் யூ செலக்ட், எந்த கலர் செலக்ட் பண்ண அப்படின்னு கேட்கறது. ஸோ விச் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். விச் பைக், விச் புக்ஸ் அண்ட் விச் எது வேணாலும் அது பக்கத்துல சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு நவுன் சேர்த்தினா அதாவது பெயர் சொல் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது வேணுமா, எதை செலக்ட் பண்ணு கேட்கறதுக்கு, எது வேணும்னு கேட்கறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிட் யூ கம் பை பஸ், நீ வந்து பஸ்ல வந்தியா. இப்போ வந்து டிராவல் பண்ண எது மூலமா டிராவல் பண்ணி வந்த அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு டிட் யூ கம் பை பஸ் அப்படின்னா வந்து நீ பஸ்ல வந்தியா. ஸோ பஸ்ல வந்தியா கேட்குறது டிட் யூ கம் பை பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ ஐ கேம் பை ட்ரெயின், நான் வந்து ட்ரெயின்ல வந்து. எந்த ட்ரெயின்ல வந்த, எந்த ட்ரெயின்ல வந்த அப்படின்னு கேட்குறது. பை விச் ட்ரெயின் டிட் யூ கம், அந்த பைங்கிறது எந்த ட்ரெயின், அதாவது எது அப்படிங்கிற எந்த ட்ரெயின் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான இந்த பை சேர்த்துக்கிறோம். ஸோ எந்த ட்ரெயின், எது மூலமா வந்த அப்படின்னு கேட்கறதுக்காண்டி இந்த பை யூஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பை விச் ட்ரெயின் டிட் யூ கம், எந்த ட்ரெயின்ல நீ வந்துட்டு வந்த அப்படின்னு கேட்கறதுக்கு. இந்த விச் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா வந்து சிம்பிளா தான் கொண்டு போயிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம வந்து நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கணும். ஸோ நம்ம லிசன் பண்ணிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து கிராமட்டிக்கலா கொண்டு போகாம ஒரு நார்மலா ஒரு ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கேன். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தவிர வந்து நான் வந்து இந்த கிராமரா உள்ள போய் இதெல்லாம் வந்து டீப் அண்ட் டெப்த்தாலாம் நடத்தவே இல்லை. ஸோ ஒரு ஓவராலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விச்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், அது பக்கத்துல என்ன வரும், ஸோ ப்ரெசென்ட்ல எப்படி யூஸ் பண்றது, பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது, ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றதுங்கிறது மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி நான் வந்து கிராமர் சைட்ல ஓவராலா வந்து மேனுவலா பேசுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால நீங்க வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ கிராமர்ல இது மிஸ்டேக் வந்துருமான்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண முயற்சி பண்றேன். ஸோ ஃபியூச்சர்ல வந்து இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக என்னால முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போட ஆரம்பிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் இருக்குது ஹூம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹூம்ல வந்து ஹூனா யார், ஹூம்னா யாரைன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் ப்ரெசன்ட் நடத்தையிலே சொல்லியிருப்பேன் WH கொஸ்டின்ல. ஸோ ஹூம்னா யாரை அப்படிங்கிறது தான். வித் ஹூம்னா யாருடன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் சேர்க்கறதுனால அதோட மீனிங்கே மாறுதான். டு ஹூம் அப்படின்னா யாருக்கு, ஃபார் ஹூம் அப்படின்னா வந்து யாருக்காக, ஹூம் வந்து யாரால். இந்த மாதிரி வந்து சின்ன ப்ரிப்போசிஷன் சேர்க்கறதுனால, அதாவது முன்னிலை சொற்கள் சேர்க்கறதுனால அதோட மீனிங் மாறும். ஸோ அதை எப்படி மாறும் மட்டும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா இதை வந்து ஓவரா மக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ப்ரிப்போசிஷன் வந்து இந்த மாதிரி பொருள் அப்படிங்கிற மாதிரி ரைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் டிட் யூ கோ தேர் அப்படின்னா வந்து நீ போனியான்னு கேக்குறது, நீ போனியா அப்படின்னு கேக்குறது டிட் யூ கோ தேர். டிட் யூ கோ தேர் அலோன், நீ வந்து தனியா போனியா அப்படின்னு கேக்குறது டிட் யூ கோ தேர் அலோன் அப்படிங்கிறது தனியா போனியா. வித் வித் ஹூம் டிட் யூ கோ தேர், யாரு கூட போன, யாருடன் போன, யாரு கூட போன அப்படிங்கிறது கூட கூட யாருடன் இந்த மாதிரி சேர்க்கிற வித் சேர்த்துக்கலாம். ஸோ வித் ஹூம் டிட் யூ கோ தேர் அப்படின்னு வந்து யாரு கூட நீ போன அப்படின்னு கேக்குறது. ஐ வென்ட் மை பிரதர். ஸோ ஐ வென்ட் தேர் வித் மை பிரதர். ஐ வென்ட் தேர் வித் மை பிரதர். நான் என் பிரதர் கூட போனேன். ஐ வென்ட் தேர் வித் மை பிரதர். நான் என்னோட பிரதர் கூட போனேன் அப்படின்னு சொல்றது. சஸ்பெக்ட் அப்படின்னா சந்தேகப்படு. சஸ்பெக்ட் அப்படின்னா வந்து சந்தேகப்பட்டாச்சு. ஸோ சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் சொல்றது. சஸ்பெக்ட்னா சந்தேகப்படு, பிரசன்டென்ஸ். சஸ்பெக்டட் அப்படின்னா வந்து சந்தேகப்பட்டது. டு யூ சஸ்பெக்ட் மீ அப்படின்னா என்ன சந்தேகப்படுறியா? டு யூ சஸ்பெக்ட் மீ? டு யூ சஸ்பெக்ட் மீ? என்ன செஞ்சா? தென் ஹூம் டிட் யூ சஸ்பெக்ட்? யார சந்தேகப்படுற? தென் ஹூம் டிட் யூ சஸ்பெக்ட்? யார சந்தேகப்படுற? பின்ன என்ன சந்தேகப்படல, பிற யார சந்தேகப்படுறேன்னு கேக்குறது. தென் whom did you, யார சந்தேகப்படுற, தென் பிறகு யார சந்தேகப்படுறன்னு கேட்கலாம். Do you suspect me? Then whom did you suspect? பிறகு யார சந்தேகப்படுற. நெக்ஸ்ட் வந்து how, இந்த மாதிரி ஒரு ஹூம் பார்த்துட்டோம். ஸோ ஹூம்ல வந்து இதெல்லாம் நிறைய ஹூம் இருக்கு. பட் நம்ம வந்து கன்வர்சேஷன் யூஸ் பண்ற மாதிரி தான் மேக்ஸிமம் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து கன்வர்சேஷன் யூஸ் பண்ணையில அது மேக்ஸிமம் என்னென்னலாம் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்பயே நான் கொஞ்சம் கொஞ்சம் நடத்த ஆரம்பிக்கிறேன். நான் கன்வர்சேஷன் ப்ராக்டிஸ்க்குள்ளே நான் வந்து மேக்ஸிமம் அந்த டாபிக் போடல சில விதமான இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுனால என்னால கவர் பண்ண முடியல. ஓகே, நான் வந்து இனிமேல் வந்து ஓகே நான் வந்து ஓவராலா செட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து மேக்ஸிமம் அதை கண்டினியூ பண்றேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஓகே, இனிமேல் வந்து அதை கண்டினியூ ஃபியூச்சர்ல மேபி கண்டினியூ பண்ணுவேன். மேபி இல்லை, கன்ஃபார்மா கண்டினியூ பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவ் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து சிம்பிளாவே நடத்திட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ ஹவ்னா என்ன, ஸோ வித் ஹூம்னா என்ன, இந்த மாதிரி வந்து நான் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருப்பேன். அதையும் இங்க அந்த சென்டென்ஸ் அதோட வேர்பையும் எடுத்து வந்து இங்க போட்டு நீங்க அப்படியே வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸா மாறும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஹவு டு யூ அப்படின்னா வந்து வழக்கமா செய்யற செயல், இதை எப்படி செஞ்ச அப்படின்னு சொல்றது. ஹவு டிட் யூனா இதை எப்படி செய்தாய், செய்து முடித்த செயல். டூக்கும் டிட்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ், இது பாஸ்ட் டென்ஸா மாறுது அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவு டு யூ கம் ஹியர், எப்படி வந்த இங்க, வழக்கமா எப்படி வர்ற. ஹவு டு யூ கம் ஹியர், எப்படி இங்க வழக்கமா வர்ற அப்படின்னு கேக்குறது. ஐ கம் ஹியர் பை ட்ரெயின், ட்ரெயின்ல வரேன். ஐ கம் ஹியர் பை பஸ், பஸ்ல வரேன். ஐ கம் ஹியர் பை பைக்ல வரேன் அப்படின்னு சொல்றது. நான் தான் உன்னை விட்டு வந்தேன், எப்படி வந்த. ஹவு டிட் யூ கம் ஹியர், நான் தான் உன்னை பைக்ல ஏத்தாம விட்டுட்டு வந்துட்டேன். ஹவு டிட் யூ கம் ஹியர், எப்படி வந்த நீ. ஐ கேம் ஹியர் பை ட்ரெயின், நான் வந்து ட்ரெயின்ல வந்தேன். நான் வந்து நீ விட்டுட்டு வந்துட்டேன், பட் இருந்தாலும் ஐ கேம் ஹியர் பை ட்ரெயின், நான் ட்ரெயின்ல வந்தேன் அப்படின்னு சொல்றது. ஹவு டு யூ மேனேஜ், இதெல்லாம் எப்படி சமாளிக்கிற, ஏன்னா இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு இருக்க, இதெல்லாம் எப்படி சமாளிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுல ஒருத்தவங்களை. மேனேஜ் அப்படின்னா வந்து சமாளிக்கிறது ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டோம்னு வச்சுக்க, அதை எப்படி சமாளிக்கிறது. இந்த சமாளிக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை எல்லாருக்குமே. ஹவு டு யூ மேனேஜ், எப்படி சமாளிக்கிற, வாழ்க்கையே ரொம்ப போரிங்கா இருக்கு. டெய்லி எந்திரிக்கணும், வேலை செய்யணும், திரும்பியும் ஸோ நம்ம ஃபேமிலி நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்கு எல்லாத்தையுமே இது இந்த மாதிரி ஓவராலா வந்து நம்மளுக்கு இருக்கிறத விட கல்யாணம் ஆன ஒருத்தனுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி டேக்கிள் பண்ற, எப்படி மேனேஜ் பண்ற அப்படின்னு கேட்கறது. ஹவு டு யூ மேனேஜ், எப்படா மேனேஜ் பண்ற, எப்படா இவ்வளவு விஷயத்தையும் நீ மேனேஜ் பண்ற அப்படின்னா எப்படி நான் வழக்கமா மேனேஜ் பண்ண. ஹவு டு யூ மேனேஜ், எப்படி இதை மேனேஜ் பண்ண. ஸோ இது உங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு, இது எப்படி அவங்க வீட்டுக்கு மேனேஜ் பண்ணா, நீ இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்க, இது உங்க வீட்டுக்கே தெரியாது. ஆனா பட் இப்ப தெரிஞ்சிச்சு, எப்படி மேனேஜ் பண்ண. ஹவு டிட் யூ மேனேஜ், எப்படி அதை மேனேஜ் பண்ற அப்படின்னு கேட்கறது. பண்ண, ஹவு டிட் யூ மேனேஜ் அப்படின்னா எப்படி மேனேஜ் பண்ண அப்படின்னு கேட்குறது. ஹவு டு யூ மேனேஜ், எப்படி மேனேஜ் பண்ற வழக்கமா அப்படின்னு கேட்கறது. இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுனா, உடனே நீ மாட்டிக்கிட்டியா. ஹவு டு யூ எஸ்கேப், எப்படி எஸ்கேப் ஆன. ஐ கான்ட் பிலீவ் தட், எப்படி எஸ்கேப் ஆனா எனக்கே நம்ப முடியல. ஹவு டிட் யூ எஸ்கேப்னா எப்படி. ஐ கான்ட் பிலீவ் தட், எப்படி எஸ்கேப் ஆன. ஹவு டிட் யூ எஸ்கேப், எப்படி எஸ்கேப் ஆன அப்படின்னு கேட்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹவு டிட் யூ கன்வின்ஸ் ஹர், அதாவது ஒருத்தவங்க சமாதானப்படுத்துறது கன்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வின்ஸ், ஹவு டிட் யூ கன்வின்ஸ் ஹர், அவ ரொம்ப பிடிவாதக்காரியாச்சு, அவளை எப்படி சமாளிச்ச. ஸோ கன்வின்ஸ் பண்ண, சமாதானப்படுத்தின. ரொம்ப வேணும்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ இதான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, பட் பண்ணிட்ட நீ, எப்படி அவளை கன்வின்ஸ் பண்ண அப்படின்னு கேட்கறது வந்து ஹவு டிட் யூ கன்வின்ஸ் ஹர். ஹவு டிட் யூ கன்வின்ஸ் ஹர், எப்படி வந்து அவளை சமாளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான பிரச்சனை வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான். அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ லவரா இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு மென்னை புரிஞ்சுக்கிறத விட உமனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பாயோட ஒரு கேர்ள் வந்து டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா வந்து
அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னே தெரியல. அவங்க நிறைய ப்ராப்ளத்த டேக்கிள் பண்றாங்களா? இல்ல வந்து பசங்களுக்கு பசங்க தான் வந்து அவங்க புரிஞ்சுக்க எந்த ஒரு முயற்சி பண்ணாம இருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சோ ஏன்னா வந்து நானே ஒரு சில கேர்ள்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுவேன். பட் அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா வந்து சில விஷயங்கள ஒத்து போவாங்க, சில விஷயங்கள ஒத்து போக மாட்டாங்க. சோ ஹவ் டிட் யூ அந்த மாதிரி விஷயத்துல நீங்க வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. சோ சின்ன கன்வர்சேஷன் தான். சோ ஹவ் டிட் யூ கன்வின்ஸ் ஹர்? எப்படி அவள சமாளிக்கிற? ஹவ் டிட் யூ கெட் தர் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ரீச் யூஸ் பண்ணலாம். ரீச்சிங்கிறது கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா இருக்கனால வந்து ஹவு டிட் யூ கெட் தர், அதாவது கெட் தர் யூஸ் பண்ணிக்கலாம், கெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஹவு டிட் யூ கெட் தர்னா வந்து அங்க எப்படி போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லிக்கிறது. இதுக்கு பதிலாக நம்ம வந்து ரீச் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவு டிட் யூ டூ யுவர் எக்ஸாம்? அது இந்த இடத்துல வர்ற டிட் வந்து ஒரு காலத்தை காட்டுறதுக்காண்டி இந்த இடத்துல டூ அண்ட் டிட் வரும். ஸோ இந்த இடத்துல வர்றது மெயின் வேர்ப். ஸோ இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு ஒரு டூ பாஸ்ட் டென்ஸ்லயும் ஒரு டூ பிரசன்ட் டென்ஸ்லயும் வருது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா இது ஹெல்பிங் வேர்ப். ஸோ காலத்தை காட்டுறதுக்காண்டி இந்த இடத்துல ஹெல்ப் பண்ண வருது. பட் இது ஆக்சுவலாவே வேர்ப். ஸோ இது வேர்ப். இது காலத்தை காட்டுறதுக்காண்டி ஹெல்பிங் வேர்பா ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலா என்ன செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத யூஸ் பண்றதுக்கு. ஹவு டிட் யூ டூ யுவர் எக்ஸாம்? எப்படி உன் எக்ஸாம் எழுதுற வழக்கமா அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹவ் எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். பட் நான் வந்து சிம்பிளாவே முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து நம்ம கான்வர்சேஷனுக்குள்ள போகையில நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஏன்னா வந்து ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருக்க முடியாது. இட்ஸ் போரிங். ஏன்னா வந்து ஸ்டடி பண்றது ரொம்ப ரொம்ப ஹார்டு. பட் லேர்ன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா வந்து நீங்க ரியல் லைஃப்ல இறங்கிட்டீங்க. பட் எதெல்லாம் டிஃபிகல்ட்டியான ப்ராப்ளம் அப்படிங்கறத நம்ம வந்து லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸ்டடி பண்றதை விட லேர்ன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம அதுக்குள்ள இறங்கிட்டாதான் நம்ம அதுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து நிறைய விஷயங்கள், நிறைய தாட்ஸ் வரும். ஸோ அதை பத்தியான எண்ணங்கள் நிறைய வரும். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாவே ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் எப்படி டேக்கிள் பண்றது, இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இது வந்து ப்ராப்ளம், அதாவது இங்கிலீஷ்ல எப்படி ப்ராப்ளம் என்ன இருக்குது அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணிட்டு மேக்ஸிமம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் மேக்ஸிமம் அதை சால்வ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு சர்வீஸை நான் கொடுக்கறதுக்காக நான் என்னோட எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க, அதாவது இங்கிலீஷ் சம்பந்தமா. ஸோ அதை நான் சால்வ் பண்ண முயற்சி பண்றேன். மேக்ஸிமம் என்னோட எஃபர்ட்டை கொடுக்குறேன். நான் ஓவரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து அதிகமா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள், நம்ம பேசி பேசி தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். நான் வந்து வேர்ல்டு வைடா நம்ம கனெக்ட் ஆயிட்டு இருக்கோம் ஓரளவு இன்டர்நெட் வேர்ல்டுக்குள்ள. ஸோ அதனால வந்து நீங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து எப்போதுமே இந்த சயின்ஸ் வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணிக்கிறீங்க, என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க, அதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையோட growth இருக்க போகுது. அதனால வந்து மேக்சிமம் இங்கிலீஷை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து இங்கிலீஷை வந்து நெக்ஸ்ட் ஜென்னுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே மிஷின் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாருமே ஃபோனு அண்ட் எல்லாருமே மிஷின் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்றோம். அதுல இருக்கிறது எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ அது ஓவராலா வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மிஷினை ஏன்னா வந்து நம்ம மேன் டு மென் கம்யூனிகேட் பண்றதை விட மேன் டு மிஷின் கம்யூனிகேட் பண்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு. மிஷினுக்கு வந்து இங்கிலீஷ்ங்கிறது அதிகமா வேர்ல்டு வைடா யூஸ் பண்றதுனால அதுல இங்கிலீஷ் தான் யூஸ் பண்றாங்க. தட்ஸ் வை யூ லேர்ன் இங்கிலீஷ். அதனாலதான் உங்களுக்கு இங்கிலீஷை கத்துக்க சொல்றேன். ஸோ திஸ் இஸ் A65. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.